இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம் கண்கள் காண்கிற எதிரிகள் உண்டு, நம்ம கண்களுக்கு புலப்படாத எதிரிகள் உண்டு. நிறைய நேரத்துல முகத்துக்கு முகம் நமக்கு விரோதிக்கிற ஒரு சிலர் உண்டு. சில நேரங்களில் முகத்துக்கு முகமாக நல்லா பேசிட்டு பின்னாடி போய் வேறு விதமாய் பேசி நம்ம விழும்படியான திட்டங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் உண்டு. ஒரு சிலர்லாம் கூடையே இருந்து இனிக்க பேசி ஆனால் நம்ம விழும்படி குழி வெட்டி நம்முடைய முதுகில் குத்துகிற துரோகிகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும், எப்பேற்பட்ட எதிரி உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், உன்னை தொடர போறேன், உன்னை பின்பற்ற போறேன், இவனை அழிச்சே தீருவேன், இவன் மேல முட்டை கடிதாசி எழுத போறேன், இவங்க மேல அவதூறான வார்த்தைகளை பரப்ப போறேன், அல்லது இவங்களுக்கு விரோதமாக ஒரு மந்திரம் செய்ய போறேன், இவங்களை நான் சபிக்க போறேன், இவங்களோட வேலையில போய் அவங்களை குறித்து நான் தவறாய் பேச போறேன், சபையில் அவங்களை குறித்து தவறாய் புகார்களை தெரிவித்து அவதூற பரப்பி அவங்களுடைய பேரை கெடுக்க போறேன், அல்லேலூயா, உங்களை நஷ்டமடைய செய்யணும், உங்களை இழப்புக்குள்ள தள்ளணும்னு பிசாசு மனித ரூபத்திலோ அவனோட அசுத்தாவின் வடிவத்திலோ மாந்திரிகத்தின் வடிவத்திலோ சாபம் என்ற வார்த்தையின் வடிவத்திலோ அவன் எப்படி புறப்பட்டு வந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், பகைஞன் என்ன சொன்னாலும், பகைஞன் என்ன செய்தாலும் நீ கவலைப்படாதே.